Taste the Daily. ஆச்சால் சுகந்தி மேடம், அடுத்த பட்டத்து இளவரசர் களமிறக்கப்படுகிறாரா? இதுதான் திராவிட மாடலா? பட்டத்து இளவரசர்னு நம்மளே சொல்கிறது நான் இது ஒரு அவமானமாக பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகங்கிற கட்சி அது கருணாநிதி என்கின்ற தனிப்பட்ட மனிதரின் குடும்ப சொத்து இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. இது அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு உள்கட்சி பிரச்சனையாகவோ இல்லை ஒரு குடும்பத்தின் பிரச்சனையாகவோ இல்லை திமுகங்கிற ஒரு தனிப்பட்ட கட்சியோட பிரச்சனையாக மட்டுமே இல்லை. இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாடு அப்படிங்கிறது பல விஷயங்களில் இந்தியா முழுமைக்குமான ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் இங்கே முற்போக்காக செய்யப்பட்டிருக்கு. அது பெண் கல்வியிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், பொதுநல மருத்துவம், இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்தியாவுக்கு இன்றைக்கி பல விஷயங்களை நாம் தான் முன்னுதாரணம். அப்படிங்கும்போது இந்த அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி நீங்கள் திமுகவோட வரலாற்றை எடுத்துட்டிங்கன்னா, திமுக ஜஸ்ட் லைக் தட் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. அது நீதி கட்சியோட ஒரு அரசியல் வடிவம், ஒரு தேர்தல் கட்சியாக தான், நீதி கட்சியோட தேர்தல் கட்சியாக தான் திமுக இன்றைக்கி உருவாகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இதுக்கு ஒரு 100 வருஷ பாரம்பரியம் இருக்குது. அப்போ அந்த 100 வருஷ பாரம்பரியத்தில் கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சிக்காக உழைத்ததா? இன்றைக்குமே திமுக இந்த தமிழ் மண்ணுக்காக செஞ்சதுன்னு சொல்லி ஒரு எடுத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிப்போர், ஹிந்தி எதிர்த்து போராடியது. ஹிந்தி எதிர்த்து போராடியதில் கருணாநிதிக்கு, ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு, இன்பநிதிக்கு, அடுத்து இன்பநிதிக்கு வரப்போகிற குழந்தைகளுக்கு அப்படின்னு இவர்களுடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மொழிப்போருக்காக இறந்தவர்கள் தாளமுத்து நடராஜன் ஐயா அவங்க 2 பேரத்துலேருந்து பல பெண்கள், அதுக்கு தர்மாம்பாள் அம்மையார் மாதிரியான நிறைய பேர் அதுக்கு போராடியிருக்காங்க. அந்த மொழிப்போரில் ஆண்கள், பெண்கள், சாதி சமய வேறுபாடின்றி எல்லாருமே அதில் பெருமளவு போராடி இருக்காங்க. அதில் இவரோட பங்கு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும், கருணாநிதி அவர்களுடைய பங்குங்கிறதுல ஒன்றும் பெருசாக கிடையாது. அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மாணவர்கள் அன்றைக்கி கல்லூரியில், இன்றைக்கி துரைமுருகன் அதோட கடைசி ஆளாக இருக்கார், அவரை மாதிரி ஆட்கள்லாம் பெரிய அளவுக்கு போராடினார். நம்ம மோகன் சார்லாம் கூட அதோட கடைசி பேட்சாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அது ஒரு போராடி உருவாக்கின ஒரு இயக்கம் வளர்ந்து அது தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டை ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக ஆள்கிறது. அப்படிங்கும்போது இன்றைக்கி அது ஒரு 100 வருஷ கட்சி இன்றைக்கி என்னவா மாறியிருக்கு, இந்த ஸ்டாலின் திமுக என்னவா மாறியிருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் கார்ப்பரேட் கம்பெனியாக மாறியிருக்கு சார். இல்லை, இதெல்லாம் நீங்கள் முன் வைக்கிறீங்க, இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது இப்போ உதயநிதி அவங்க ஏற்றுக்குள்ள மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இது ஏற்றுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி கட்சியில் இருக்கிற சீனியரான துரைமுருகனோ இல்லை பொன்முடியோ இன்னும் இருக்கிற மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னிங்கன்னா, எல்லாருமே இது எப்படின்னா இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறத வேறு மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க இந்த கார்ப்பரேட் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. திமுகங்கிறது இன்றைக்கி என்ன அப்படின்னிங்கன்னா, ஸ்டாலின் துர்காமா கார்ப்பரேட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் இவங்க எல்லாமே ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக, சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனி, திமுகங்கிற கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து நமக்கு என்ன லாபம் வருகிறது? இது மக்கள் இயக்கம் கிடையாது. திமுகங்கிறது ஒரு மக்கள் இயக்கம் கிடையாது, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அப்போ கார்ப்பரேட் கம்பெனியில் நான் இவ்வளோ ஷேர் போடுறேன், அந்த ஷேர்லேருந்து எனக்கு என்ன ப்ராஃபிட் வருது அப்படின்னு இன்றைக்கி டிஎம்கே ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன், அது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது. அதுக்கும் அரசியலுக்கும், அதற்கும் மக்கள் நலனுக்கும், அதற்கும் தமிழ்நாட்டு டெவலப்மெண்ட்டுக்கும், தமிழ்நாடு எந்த வகையிலையும் அது அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மேம்பாட்டுக்காக இது உழைக்கின்ற கட்சி கிடையாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ஃபேமிலி மேம்படுறதுக்காக, ஆஃப் கோர்ஸ், எக்ஸாக்ட்லி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிடையாது. ஆமாம், அதனால தான் நீங்கள் இன்றைக்கி இங்கே உதயநிதி அண்ட் இன்பநிதி நம்ம பேசுகிறோம் இல்லையா, பெரம்பலூர்னு ஒரு தொகுதி இருக்குது சரிங்களா. அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் பல வருஷம் நின்று ஜெயித்தவர் ஆர் ஆசா சரிங்களா. அந்த ஆர் ஆசாவை இன்னைக்கு தள்ளிட்டு அங்கே அருண் நேரு உட்கார்றாரு. அருண் நேருக்கும் திமுக இயக்கத்துக்கும் என்ன பெரிய சம்பந்தம்? நேருவோட பையன். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி வராங்கன்னு புரியுதா? இங்கே நீங்கள் இன்பநிதியை சப்போர்ட் பண்ணினா, உதயநிதியை சப்போர்ட் பண்ணினா மட்டும்தான் அருண் நேரு உள்ளே வர முடியும். அந்த பக்கம் திருவண்ணாமலை சைடு ஏவாவேலோட பையன் உள்ளே வர முடியும், இங்கே பொன்முடியோட பையன் வந்தாச்சு. அப்போ இது என்னன்னா, இந்த கம்பெனி எனக்கு சொந்தம், இந்த கம்பெனியில் நானும் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கட்சியில் வாரிசுன்னு வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையா மேடம்?
சார் நீங்கள் வாரிசு வரக்கூடாது அப்படின்னுனா இப்போ நீங்கள் இதே இது வந்து நீங்கள் காங்கிரஸ்லேயும் இருக்குது. காங்கிரஸில் நீங்கள் நேருவோட குடும்பத்தை எடுத்துக்கோங்க. நேரு இருந்தார், நேருக்கு அப்புறம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்தார், இந்திரா காந்தி அம்மையாருக்கு ராஜீவ்காந்தி வந்தாங்க, ராஜீவ்காந்திக்கு அப்புறம் இப்போ சோனியா அம்மா வந்தாங்க. அது இங்கே எடுபடலை, இங்கே ஒத்துக்கல மக்கள். உங்களுக்கு ராகுல் காந்தியும் இன்றைக்கி பிரியங்கா காந்தியும் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வந்துட்டாங்க. அப்படின்னா அந்த குடும்பம் இந்த நாட்டுக்காக 2 உயிர்களை இழந்திருக்கிறது. அது அவங்க டெசிஷன் தப்பாக எடுத்தாங்க, ரைட்டாக எடுத்தாங்க, பொலிட்டிக்கலி இட் இஸ் ரைட், பொலிட்டிக்கலி இட்ஸ் ராங், அது அப்புறம். ஆனால் இந்த நாட்டுக்காக 2 பேர் உயிரை கொடுத்துருக்காங்க சார். சரிங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு இந்த இந்தியாங்கிற ஒரு நாடு, இந்த தேச கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதற்கு நேரு என்கின்ற வெளிநாடுகளில் படித்த ஒருத்தரோட அறிவு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில், இந்த தமிழ்நாடு கட்டமைப்பில் கருணாநிதி அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருப்படியான திட்டங்கள், ஒரு என்னது, ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை முடிவு இதெல்லாம் எடுத்து கருணாநிதி இப்படி உயர்த்தினார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது ஏற்கனவே அதிமுக போட்டு வைத்த அடித்தளத்தின் மீது இவங்க செங்கல் வச்சுருப்பாங்க. ஆனால் அடித்தளம் எல்லா வகையிலையும், கல்வியிலையும் சரி, பொது சுகாதாரத்துலேயும் சரி, மற்ற டெவலப்மெண்ட் தொழிலையும் சரி, இப்போ அது உயர்கல்வி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இது அத்தனையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழுக்கு இருந்து எல்லா பல்கலைக்கழகங்களுமே அது வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து உங்களுக்கு உருவாக்கப்பட்டவை. அப்படிங்கும்போது இங்கே கல்வி, பொது சுகாதாரம், மற்ற எல்லா மேம்பாடுகளுமே இது அதிமுக உருவாக்கியது. அதன் மேலே நீங்கள் செங்கலை வச்சு கட்டிட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பேஸ் நம்ம போட்டது. அப்போது நீங்கள் வந்து என்னன்னா, இன்றைக்கி இந்த திமுக அப்படிங்கிற இந்த ஒரு டெவலப்மெண்ட் கார்பரேஷனாக, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக உருவாக்கிறதுக்குள்ள எல்லாருமே சேர போடுறோம், எல்லாருமே எடுக்கிறோம். அப்படிங்கிறதுனால இது உதயநிதி மட்டும் அங்கே வரல, எல்லாருமே அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அது வந்து ஜல்லிக்கட்டு ஒரு விழா, அதுக்கு தன்னோட குடும்ப உறுப்பினரை கூட்டு வரக்கூடாதா? அதுக்கு ஏன் ஒரு அரசியல் விவசாயம் பூசணும்? சார், நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை கூட்டிகிட்டு வரலாம். இந்த மாதிரி கல்ச்சர்லாம் வந்து இவங்க தான் உருவாக்குறாங்க. எந்த விழானாலும், அது அந்த காலத்தில் செம்மொழி விழானாலும் கருணாநிதியோட மொத்த குடும்பமும் தான் முதல் வரிசையிலையும் 2ஆவது வரிசையில் உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கும் வந்து ஸ்டாலின் அவர் முதல்வர் அப்படின்னா அவருடைய குடும்பம் தான் அங்கே முதல் வரிசை எல்லா விதையும். இன்றைக்கி நீங்கள் ஜல்லிக்கட்டு போகிறீங்க, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார், அதனால் அவர் மகனை கூட்டி போனார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த பக்கத்தில் உட்காந்து மூர்த்தி என்ன பண்ணுறார், அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தூசு தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையனோட வயசு என்ன? அந்த இன்பநிதிக்கு 23 வயசு இருக்குமா? மூர்த்தியோட அனுபவம் கூட அந்த பையனுக்கு கிடையாது. இல்லை, அதுதான் அந்த குழந்தைய அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாரு சார். அது நீங்கள் குழந்தைய அக்கறையாக பார்த்துக்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன்ல, இப்போ மூர்த்தி அப்படிங்கிறவர் அதை வந்து உதயநிதிக்கோ அல்லது அவருடைய மகனுக்கோ அதை வந்து அவர் தேவையில்லாமல் செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு குழந்தை இருக்குது, 23 வயசு பையனா அடல்ட்டு சார், அவன் அடல்ட், வளர்ந்த பையன். அவனை வந்து நீங்கள் வந்து அதை வேறு நான் அவனான்னு சொன்னால் அது வேறு ஒரு பிரச்சனையாயிடும். அவரை வந்து நீங்கள் வந்து தூசை தட்டி விடுங்க, எதை தட்டி விடுங்க. என்னன்னா இங்கே எல்லாமே சுயநலம் சார். திமுக ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, திமுக அந்த 35 அமைச்சர்களுக்குமே பெரிய அளவுக்கான, ஏன்னா இங்கே எல்லாமே ப்ராஃபிட் மேக்கிங்காக தான் நம்ம நடத்துகிறோம், கம்பெனி நடத்துகிறோம் சார். இது கட்சி நடத்தலை, கம்பெனி நடத்துகிறோம். அந்த கம்பெனியில் மூர்த்தி வந்து இன்றைக்கி ஒரு 400 கோடிக்கு அங்கே ஏதோ மண்டபம் கட்டியிருக்காருன்ற புகார்கள்லாம் பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கு. அப்போ 400 கோடி, 4000 கோடி, 40,000 கோடி இன்னும் வளரணும்னா தூசு தட்டி விட்டால் என்ன? இன்பநிதி காலையே விழலாம் சார். காசுன்னு வந்தோன்னா சுயமரியாதை இருக்குது. அதுதான் திமுகவோட கொள்கை. என்னங்கிறதுன்னா சுயமரியாதைலாம் ஒன்றுமே வேண்டாம், உனக்கு பணம் வேணுமா காலில் விழு. அந்த இயக்கத்திலே ரொம்ப ஒரு புத்திசாலி அப்படின்னு எல்லாராலும் ஆட்சிக்கு வந்தவுடன் கருதப்பட்டவர் யார் அப்படின்னா ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் அப்படின்னு பிடிஆரை பார்த்தோம். இன்னைக்கு பிடிஆரே அந்த பையனுக்கு பின்னாடி போகிறாரு சார். அப்போ அவரே சைல், ஏன்னா அவர் துறை சமூக ஊடகங்கள் ஃபுல்லாக வந்து பிஸ்கெட் கொடுத்த பிடிஆர், முண்டி எடுத்து தூசி தட்டிய மூர்த்தி, இடம் மாற்றப்பட்ட மாவட்ட ஆட்சியர், இப்படி தான் நேற்று ஃபுல்லாகவே சமூக ஊடகங்கள் ஃபுல்லாகவே நேற்று தலைப்பாக இருந்தது. இல்லை, நீங்கள் அது வந்து என்னென்னா சமூக ஊடகங்களில் சில சென்சிட்டிவான விஷயங்களையும் நம்ம ரொம்ப சட்டைரிக்கலாக பேசிட்டு விட்டுறோம். நீங்கள் அது தூசி தட்டுகிறார், பிஸ்கட் பேக்கெட் கொடுக்குறார், சேரை பிடுங்கணும், ப்ரோட்டோகால் படி அங்கே நம்ம கலெக்டர் அம்மா உட்காரணும், அந்த ப்ரோட்டோகாலையே நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அதைத்தான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு அரசியல் இயக்கத்தில், ஒரு கட்சியில், ஒரு முறையான ஜனநாயக ஆட்சியில் நடக்காது. இது எல்லாமே எங்கே நடக்கும்?
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டக்குன்னு வராங்கன்னா நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா இதெல்லாம் எங்கே நடக்கும்? கார்ப்பரேட் கம்பெனியில் தான் இதெல்லாம் நடக்கும். அப்படிங்கும்போது அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு முழுக்க கார்ப்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு. இதில் போய் நீங்கள் ஜனநாயக பண்பு, அந்த பண்பு, இந்த பண்பெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனி இந்த ஒரு தமிழ்நாட்டை அதோட டெவலப்மெண்ட்டுக்காக ஆள வேண்டுமா அப்படிங்கிறத மக்கள் தான் யோசிக்கல. என்னுடைய முதல் சுற்றுல சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இவ்வளோ தான் சார் எதிர்பார்க்க முடியும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஜனநாயக பண்புங்கிறது சுத்தமாக இருக்காது. அந்த கட்சியில் போய் நீங்கள் அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் போய் டிஎம்கேங்கிற கார்ப்பரேட் கம்பெனியில் துர்காமாவும் ஸ்டாலின் ஐயாவும் வந்து பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள்னு இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். அப்படிங்கும்போது இங்கே இந்த ப்ராஃபிட் மேக்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து தூசு தட்டி விடுறாங்க, இல்லை பிடிஆர் மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவல் வந்து ஏர்போர்ட்டுக்கே போய் இன்பநிதிக்கு மாலை போடுறாரு, சால்வை போடுறாரு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு என்ன இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு இந்த கட்சியில் எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் வேலை பார்த்துருங்க, எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்துங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது சார். நீங்கள் டிஎம்கேங்கிற கார்ப்பரேட் கம்பெனிக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கொத்தடிமை. அந்த கொத்தடிமையாக உங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இது பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் துர்காமா அண்ட் ஸ்டாலின் இவர்கள் இருவருக்கும் நீங்கள் நிரூபணம் செய்து விட்டால்தான் அந்த கட்சியில் நீங்கள் கொத்தடிமையாகவே தொடர முடியும். திமுக இருக்கணும்னா சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு தான் போகணுமா சார்? திமுக கட்சியில் நீங்கள் வந்து உள்ள மெம்பர் ஆகிறதுங்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியான ஒரு போஸ்டிங் வர்றதோ ஒரு அமைச்சராவதோ அப்படிங்கிறது முழுவதும் உங்கள் ரத்தத்தில் ஒரு இன்ச்சு கூட சுயமரியாதைங்கிறது எங்கேயுமே இருந்துடக்கூடாது. எந்த இடத்துலையும் சுயமரியாதை. சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது உதயநிதியோட பதவியேற்பு விழா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து துர்காமா காலில் போய் இவர் விழுவார், நம்மளுடைய இந்து சமயத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் துர்காமா காலில் விழுவார். இவர் எக்மோர் எம்எல்ஏ காலில் விழுவார். எல்லாரும் இல்லை, அது வந்து எல்லா கட்சி தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகள்லையும் அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையும் போய் முதல்வரோட மனைவி காலில் இந்தியாவிலே அப்படி எங்கேயுமே எந்த கட்சியிலுமே விழுந்தது கிடையாது சார். ஒரு அம்மா காலில் விழுந்தா கூட பரவாயில்ல, முதல்வரின் மனைவி காலில் விழுகிறது அப்படிங்கிற ஒரு அவமரியாதையான ஒரு இயக்கம் இல்லை கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனா அது இந்த டிஎம்கே கார்ப்பரேட் கம்பெனி தான். இந்த டிஎம்கே கார்ப்பரேட் கம்பெனியில் நீங்கள் மெம்பராக இருக்கணும், போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத விட சுய புத்தியே இருக்கக்கூடாது சார். மூளை இல்லாதவர்கள் தான் இங்கே போய் இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யறதுக்கான அறிவு இருந்தால் போதும். இதை செய் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சிடணும், இவ்வளோ கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வரணும். அப்போ போ வா அப்படின்னு கட்டளைகளுக்கு பணிக்கின்ற அறிவு இருந்தால் உங்களுக்கு போதும். சுய புத்தியும் இருக்கக்கூடாது, சுய மரியாதை இருக்கக்கூடாது. உங்கள் ரத்தம் முழுக்க என்ன இருக்கணும்? ஹீமோக்ளோபினுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? கொத்தடிமைத்தனம் இருந்தால்தான் மைண்டில் ஃபிசிக்கலாக மென்டலாக ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருந்து வழி நடத்துகிறாங்களா? சர்வாதிகாரி மாதிரி கிடையாது சார், அது சர்வாதிகாரம் தான். நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் உங்களுக்கு தூசு தட்டி விடுறாரு, மாலை போடுறாரு, பொன்னாடை செய்கிறாரு, இன்ப நீதி வந்தாதான் என் ஆயிலே வந்து பூர்த்தி அடையும், இது நான் பிறப்பெடுத்ததே அப்போ தான் நிறைவடையும் அப்படின்லாம் எம்எல்ஏஸ் பேசுகிறாங்க, எம்பிஎஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ அவங்க உங்களுக்கு என்ன, ஒரு சர்வதிகாரிகிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணினா தப்பிச்சு பொழைச்சி நம்மளும் 4 பணம் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே ஓவராக உங்களுக்கு வந்து உதயநிதியை சட்டமன்றத்தில் எந்த அமைச்சராவது புகழாமல் இருந்திருக்காங்களா? எந்த எம்எல்ஏ அவங்க புகழ்றதையாவது விட்டுருங்க, கூட்டணி கட்சிக்காரங்களே சேர்த்து புகழ விடுவாங்க, கவிதையை வாசிக்க விடுவாங்க. அப்படிங்கும்போது இங்கே என்னன்னா அவங்கள்ட்ட கூட்டணி கட்சியாக இருக்கிறதுக்கு கூட ஒரு கொத்தடிமைத்தனம் வேணும் சார். சார் போகிற போக்கில் அவர் சொல்லிட்டு போனார், அவருக்கு சேர்த்து சொல்கிறோம், நீங்கள் டிஎம்கே கூட இருக்கிறதுக்கு டிஎம்கேயில் போய் நீங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிற யாருமே அந்த 14 கட்சிகளும் தங்களுடைய சுயமரியாதையை இழந்து சுய புத்தியை இழந்து அவர்களும் ஒரு கொத்தடிமைகள் போல் தங்களை மாற்றிக்கொண்டதுனால தான் இத்தனை வருஷமா அவங்களோட இருக்க முடியுது. 2021 தேர்தலில் வந்து 19 தேர்தலில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கோ, அதாவது லேசாக சொரணம் வர மாதிரி வரும் சார். அப்புறம் வந்து தான் இந்த சர்வாதிகாரம் அவங்கள
அச்சுறுத்து உடனே அமைதியாக போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் கேமரா முன்னாடி வந்து சில கட்சி தலைவர்களாக சொல்லுவாங்க, நேற்று வந்து ஊன்னு எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் இல்லை இந்த கூட்டணி தொடரும் சொல்கிறாங்களே. இது எல்லாமே அவர்கள் எல்லாருக்கும், கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே அந்த கொத்தடித்தனம், இடதுசாரிகள் வந்து சுயமரியாதை மிக்கவர்கள்னு அவங்க வெளியில் காட்டிப்பாங்க. ஆனால் திமுகவோடு என்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணாங்களோ அந்த செகண்ட்லேருந்து இந்த சரிக்க வரைக்கும், அது மார்க்சிஸ்டார்களாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, விசிகேவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அண்ணன் வேல்முருகனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோருமே தங்களுடைய சுயமரியாதையை இழந்து விட்டு ஒரு கொத்தடிமை மனோபாவத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அப்போ அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் எந்த மாதிரியான ஒரு கொத்தடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்போ இவங்க என்னன்னா, உங்களுக்கு அந்த இதில் இருக்கணும், அந்த கட்சியில் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு சுய புத்தி இருக்கக்கூடாது, சுய மரியாதை இருக்கக்கூடாது, கொத்தடிமைத்தனமே தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற இருக்கணும். இனிமேல் அடுத்த தடவை நான் அமைச்சர்களுக்கே சுய புத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆமாம் சார், இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னு என்ன ஆகும்னா, தினமும் காலையில் எழுந்து துர்காம்மா வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் ஐயா வாழ்க, இன்பநிதி வாழ்க, இன்பநிதிக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்தால் கருணாநிதினு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்கன்னா கருணாநிதி குழந்தை வாழ்க அப்படின்னு இவங்க எல்லாம் காலையில் 108 தடவை ஸ்லோகம் சொல்கிற மாதிரியான ஒரு கல்ச்சர் ரொம்ப சீக்கிரமாக இந்த கட்சிக்குள், இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நிதர்சனம்.